ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து அஃபிஷியலாக கிடைக்கப்பெற்ற சில புதிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எப்படி வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியீட்டில் பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா முற்றிலுமாக தடை பண்ணியிருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் மெயில் மூலமாக அனுப்புகிறோம், எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. இதோடைய உண்மை நிலவரம் தான் என்னவா இருக்கும், இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ரேஷன் ஜாபோடைய ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ரிசல்ட் பற்றின அப்டேட்டு தான். ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கடையை பொறுத்தவரைக்கும் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜர் பணியிடங்களுக்காக 38 மாவட்டத்திற்கு அதற்குண்டான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிச்சுங்க. ஸோ ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் முக்கியமான அப்டேட்டை தற்சமயம் கொடுத்துருக்காரு. என்ன ரேஷன் கடையில் அப்படி ஒரு அப்டேட்டை பெரிய கருப்பன் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நாங்கள் அதிவிரைவில் நாங்கள் நிரப்புவோம். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு நேர்காணல் இன்னும் முடிக்காமல் இருக்குங்க. ஸோ நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட பிறகு உடனடியாக அவர்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டதுனால மக்கள் எல்லாமே ரிசல்ட் இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, இப்போ வருமா, சற்று நேரத்தில் வருமா, இன்னும் அரை மணி நேரத்தில் வருமா, 1 மணி நேரத்தில் வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கவலைப்படணும்னா ஏப்ரல் 27 காலை 10:30 மணி அளவில் வரும். ஸோ திங்கட்கிழமை காலையில் 10:30 மணி அளவில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் ரேஷன் கடை ரிசல்ட்டில் சில குளறுபடிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அது பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க.